நம்ம இப்போ பார்த்துட்ருக்க இந்த ப்ராப்பர்ட்டி வந்து 1 ஏக்கருங்க. ரொம்ப அருமையான வீடோட இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. வீடுனாலும் ஆர்சி பில்டிங்கு. வீடு வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ஓனர், லேண்ட் ஓனர் வந்து இங்கே கிடையாது, வெளியில் இருக்காங்க. ஸோ அதனால் வீடு வந்து கொஞ்சம் பழசான மாதிரி இருக்கும். பட் மெயின்டெனன்ஸ் பண்ணுறப்ப சரியாக போயிடும். இந்த ஏரியாவை பொறுத்த வரைக்கும் மழை வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். மற்ற ஏரியாவை கம்பேர் பண்ணுறப்ப இங்கே வந்து ரெயின்ஃபால் ரொம்ப அதிகமாகவே இருக்கும். அதனால தான் இந்த வீடு ஃபுல்லாகவே பாருங்கள் பாசம் பிடிச்சி கிடக்குது. ப்ராப்பர்ட்டி சுற்றி அங்கே ஒன்று இங்கே ஒன்றுனா 2-3 வீடுகளும் இருக்கும். இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் என்ன பர்பஸ்க்குனா ஹோம் ஸ்டே மாதிரி ரொம்ப அட்வென்ச்சராக இருக்கணும், யாருமே வந்து இந்த ஏரியாவுக்குள்ளே வராத மாதிரி ரொம்ப கிளைமேட்டும் சூப்பராக இருக்கணும், அட்வென்ச்சராக இருக்கணும், ஒரு ஹோம் ஸ்டேவாக இருக்கணும், இந்த மாதிரி பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை வந்து நீங்கள் அக்ரிகல்ச்சர் பண்ணணும், ஒரு விவசாயம் பண்ணணும், ஒரு பாக்கு, மிளகு, ஏலக்காய் தோப்பு எடுக்கணும், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படிங்கிறவங்களுக்கும் இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக இருக்கும். ஏன் அப்படின்னா இந்த ப்ராப்பர்ட்டி நியர்பை தான் சிறுவாணியார் ஓடிட்டுருக்கு. ரெண்டாவது இந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளேயே வந்து ஒரு ஓடை ஓடிட்டுருக்கும். அந்த தண்ணி வந்து சிறுவாணி ஆற்றுல தான் போய் மிக்ஸ் ஆகிட்டு சிறுவாணி ஆற்றுலேருந்து அப்படியே நீங்கள் தண்ணி வந்து நம்ம பவானி சாகர் ஆற்றுல போய் கனெக்ட் ஆகும். ஸோ அந்த மாதிரி இந்த ஏரியாவில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ரெயின்ஃபால் ரொம்ப அதிகமாக இருக்கும். விவசாயத்துக்கு ரொம்ப எக்ஸலண்ட்டான இடம், ரொம்ப ப்ரைவேசியான இடம். நீங்கள் வந்து மன்னார்காடு போகிற வழியில் கூலிக்கடவுலேருந்து லெஃப்ட் திரும்பணும்னா சித்தூருக்கு ஒரு 8 கிலோமீட்டருக்குள்ளே வரும்னு நினைக்கிறேன். சித்தூர்லேருந்து எகைன் ஒரு 3-4 கிலோமீட்டர் வரணும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு கூலிக்கடவுலேருந்து ஒரு 10-15 கிலோமீட்டருக்குள்ளே வரணும். ரெண்டாவது இந்த இடத்துக்கு வந்து நீங்கள் நம்ம இதிலிருந்து சோலையூர்லேருந்து வந்துக்கலாம். ஆனைக்கட்டி தானோடனே லெஃப்ட்டில் ஒரு ரோடு போகும். அது வந்து நேராக சோலையூர்லேருந்து சித்தூர்லேருந்து லெஃப்ட்டு திரும்பணுன்னா இந்த ப்ராப்பர்ட்டிக்கு வந்துடலாம். ஸோ ப்ராப்பர்ட்டி சுற்றியுமே பார்த்திங்கன்னா நல்ல விவசாய பூமிகள். வீடு வந்து ரொம்ப ஃப்ரீக்வெண்ட்டாக இருக்காது, அங்கே ஒன்று இங்கே ஒன்றா தான் இருக்கும். காங்கிரீட் ரோடு பேஸ்லேயே ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்கு. நீங்கள் 1 ஏக்கர் வேணாலும் வாங்கிக்கலாம், இல்லை 2 ஏக்கரை சேர்த்து மொத்தம் 3 ஏக்கரை வேணாலும் வாங்கிக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு 2 ஏக்கர் ஒரு ப்ராப்பர்ட்டி, அதுக்கப்புறம் 1 ஏக்கர் ஒரு ப்ராப்பர்ட்டி, 3 ஏக்கர் சேர்த்து வாங்கிக்கிறனாலும் வாங்கிக்கலாம். இந்த ப்ராப்பர்ட்டியோட விலை வந்து ஏக்கர் வந்து 40 lakhs சொல்லிகிட்டு இருக்காங்க. நெகோஷியபிள் ப்ரைஸ் தான். ரொம்ப எக்ஸலண்ட்டான தண்ணி சோர்ஸ் இருக்கிற ஏரியா இது. நீங்கள் ரெசார்ட் பண்ணணும் அப்படின்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால நீங்கள் ரெசார்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். பட் ரெசார்ட்டோட ஹோம் ஸ்டே அல்லது வந்து அக்ரிகல்ச்சரு, இன்வெஸ்ட்மெண்ட்டு, இல்லை நம்மளே போய் ஸ்டே பண்ணணும் அப்படின்னா நிறைய வீடுகள் இருக்குது, சுற்றி வீடுகள் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா 2-3 வீடு இருக்குது. ஸோ வண்டியெல்லாம் ரெகுலராக ஃப்ரீக்வெண்ட்டாக ஆட்டோலாம் வந்துட்டு போயிட்டுருக்கிற ஏரியா தான். அதேமாதிரி சாட்டர்டே சண்டே ஆனால் இந்த ஏரியாவில் தான் நம்ம தமிழ்நாட்டிலேருந்து அத்தனை பேரும் குளிக்க வராங்க. ஸோ வீக்கெண்ட் ஆனால் இந்த ஏரியாவில் வந்து வண்டி நிறுத்தத்துக்கு இடம் இருக்காது. அந்தளவுக்கு ரொம்ப என்ன சொல்ல அவ்வளோ தமிழ்நாட்டு வண்டிகள்லாம் இந்த ஏரியாவில் வந்துட்டு போயிட்டுருக்கு. ஸோ சாட்டர்டே சண்டேலாம் நீங்கள் வேணால் ஹோம் ஸ்டே பண்ணி விட்டுட்டிங்க அப்படின்னாவே நல்ல புக்கிங் இருக்கும். நான் சொன்ன மாதிரி மேலேருந்து மலை மேலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு வாட்டர் ஃபால்ஸ் வந்துட்டுருக்கு. அந்த வாட்டர் ஃபால்ஸ் வந்து நம்ம ப்ராப்பர்ட்டி வழியாக தான் வெளியில் போகும். ஸோ இங்கே வந்து தண்ணிக்கு எந்த காலத்துக்கும் பிரச்சனை வராது. கிளைமேட் ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கும். ஸோ ரொம்ப க்ரீனரியாக ரொம்ப அருமையான இடத்துல இருக்குது. இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி தகவல்கள் ஏதாவது வேணும் அப்படின்னா நம்ம சேனலை காண்டாக்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராமாக இருக்கட்டும், ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், அல்லது யூடியூபாக இருக்கட்டும், நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வைங்க. ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னாலும் தயவுசெய்து எனக்கு வாட்ஸ்அப்பில் மேலே இருக்க நம்பர் தான் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இட்ஸ் நெக்ஸ்ட் வீடியோ.